மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. காலகட்ட வரையிலும் வட மாவட்டங்கள்ல தேமுதிக ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், கடந்த 2006 சட்டமன்ற தேர்தல் நமக்கு நினைவுல இருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தனித்து தேர்தலை சந்திச்சு தேமுதிக. ஆனா அந்த நேரத்திலேயே விருத்தாச்சலம் அப்படிங்கக்கூடிய அந்த தொகுதியை வட மாவட்டத்தை தான் தேர்ந்தெடுத்திருந்தாரு விஜயகாந்த் வந்து வட மாவட்டத்துல ஜெயித்திருந்தார். இன்னைக்கும் அந்த கடலூர் அது போன்ற பகுதிகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பெயர் இருக்கிறவங்களே பார்க்க முடியும். வட மாவட்டங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு பாமகவும் விசிகாவும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் தான். பட் அந்த இடத்துல பாமகவுக்குள்ள இப்ப ஒரு பிளவு, தந்தை மகனுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த ஒரு மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பினுடைய எதிரொலியா பாமக அங்க பிளவுபட்டு இருக்கு. ஸோ ஆனா விசிகா இன்னமுமே டிஎம்கே கூட அப்படியே செட்டில் ஆகி இருக்காங்க. பட் அந்த இடத்துலயும் ஒரு சிறிய தொய்வு இருக்கு. ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தாருன்னா நாங்க அந்த கூட்டணிக்குள்ள தொடர முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவர் வந்து பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் ஒரு சலுகையை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு உரிமை குரல் எழுப்புறாரு. அப்ப அவர் சமூக நீதி சமத்துவம் என்கிற அடிப்படையில அவர் மீண்டும் ஒரு சமூக பார்ட்டி தான் பண்ண போறாருங்கிறது அதை காட்டுது. மோடி அவர்கள் கலந்துகிட்டார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம், அந்த கூட்டத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா மாம்பழம் படத்தை அன்புமணி கிட்ட வச்சு போட்டுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட அபிஷியல் வெப்சைட்ல அன்புமணி அவர்கள் கொடுத்த முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அழுத்தம் வரும், இந்த கட்சியை முழுக்க முழுக்க பாஜக அப்படியே அவர்கள் பக்கம் கொண்டு போயிடுவாங்க, அவருக்கே கொடுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடி வரும். அமமுக அப்படி இறங்கி போய்விட்டதாக கிரவுண்ட்ல தொண்டர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கு. அதோட மிக முக்கியமா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 55,000 ஓட்டு கிட்ட எடுக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள், 53,000 நினைக்கிறேன். அந்த ஓட்டு எடுத்து கோவில்பட்டியில் எடுக்கிறார். அந்த கோவில்பட்டியில அவர் அந்த ஓட்டு எடுக்கிறதுக்கு காரணம் மாணிக்கராஜான்னு ஒருத்தர், அவர் தான் அழைச்சிட்டு வர்றாரு இவரை. அந்த மாணிக்கராஜாவே இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாரு. மதுரையில இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா பெயரை சொல்ற நடவடிக்கை எடுப்போம், பாரத ரத்னா விருது வழங்கணும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவருக்கு. அதே மாதிரி சொல்றாருல, நிறைய விஷயங்கள் பேசுறாருல. இப்ப சமீப காலமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சோ இதெல்லாம் வைத்து அவர்கள் ஓட்டை வாங்கி விடலாம் நினைக்கிறாங்க. இன்னொரு கோணம் நம்ம மறந்துடுறோம், நயினார் நாகேந்திரனும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே. மிக மிக முக்கியமா வேங்கை வயல் பிரச்சனை இருக்கு, சவால்கள் நிறைய இருக்குங்க. வேங்கை வயல் விவகாரம் இருக்கு, பல விவகாரங்கள் இருக்கு. அவர்களுக்கு கவின் படுகொலை இருக்கு, ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை கிடப்பில் இருக்கு. இன்னொன்று பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள்ல பெரும்பகுதியை விஜய் தான் ஈர்க்கவும் செய்கிறார். அதை பார்க்க முடியுது கிரவுண்ட்ல, நம்ம பார்க்காத ஒன்று சொல்லல, கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. விஜய் அபரிவிதமாக ஈர்க்கிறார். பட் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூடி வைத்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு முன்னதாக 2 மாதங்கள் கூட இல்ல. இப்ப கடந்த தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா வட மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக அதிகமான தொகுதிகளை வென்றிருந்தாங்க, அதோட கூட்டணி கட்சிகளும் சேர்த்து. வட மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல்ல எந்த கட்சி பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக அமையும்? வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், வட மாவட்டம் அப்படின்னாலே 2 கட்சிகள் வலுவாக இருக்கிறது நம்ம நினைவுக்கு வரலாம். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2க்குமே அங்க வந்து ஒரு வலுவான அடித்தளம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஒரு காலகட்ட வரையிலும் வட மாவட்டங்கள்ல தேமுதிக ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், கடந்த 2006 சட்டமன்ற தேர்தல் நமக்கு நினைவுல இருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தனித்து தேர்தலை சந்திச்சு தேமுதிக. ஆனா அந்த நேரத்திலேயே விருத்தாச்சலம் அப்படிங்கக்கூடிய அந்த தொகுதியை வட மாவட்டத்தை தான் தேர்ந்தெடுத்திருந்தாரு விஜயகாந்த் வந்து வட மாவட்டத்துல ஜெயித்திருந்தார். இன்னைக்கும் அந்த கடலூர் அது போன்ற பகுதிகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பெயர் இருக்கிறவங்களே பார்க்க முடியும். நீங்க அந்த அளவுக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு காலகட்டத்துல தேமுதிகவும் கோலோச்சி இருந்துச்சு. பட் இன்னைக்கு தேமுதிக அந்த தன்னோட பழைய பொலிவை இழந்திருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு முன்னுதாரணம் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவு. 2021ல திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய முயற்சியா அமமுக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளோட சேர்ந்து தேமுதிக தேர்தலை சந்திச்சாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா மொத்தமாவே தமிழ்நாடு ஃபுல்லா சேர்த்து தேமுதிக எடுத்த ஓட்டு 2 லட்சம் ஓட்டு தான். ஒரு சட்டமன்ற தொகுதியிலே 2 லட்சம் 2.25 லட்சம் ஓட்டு இருக்கு. அப்ப அங்க வட மாவட்டங்கள்ல தேமுதிக பலவீனப்பட்டிருக்காங்க, ஒரு கட்டத்துல இருந்ததை விட இல்ல. திமுக அதிமுக எல்லா இடங்கள்லயும் வலுவான கட்சிகள் தான். பட் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல பாமகவும் விசிகாவும் வட மாவட்டங்கள்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல இந்த முறை பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிளவு,
நீங்க பாமக எந்த அளவுக்கு வெற்றி தோல்வியா வட மாவட்டங்கள்ல அந்த வட மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு மண்டலங்களை ரேட் பண்ணுவாங்கன்னா, தர்மபுரி தொகுதியில பாத்தீங்கன்னா 6 தொகுதியில 6மே அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. ஏன்னா பாமக அன்றைக்கு இருந்தது. சேலம் மாவட்டம் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 11 தொகுதியில வட மாவட்டத்தை ஒட்டி அந்த பகுதிகளில் சொல்றேன். 11 தொகுதியிலுமே அதனுடைய ரியாக்ஷன் இருந்துச்சு. 10 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. வட மாவட்டங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு பாமகவும் விசிகாவும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் தான். பட் அந்த இடத்துல பாமகவுக்குள்ள இப்ப ஒரு பிளவு, தந்தை மகனுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த ஒரு மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பினுடைய எதிரொலியா பாமக அங்க பிளவுபட்டு இருக்கு. சோ ஆனா விசிகா இன்னுமே டிஎம்கே கூட அப்படியே செட்டில் ஆகி இருக்காங்க. பட் அந்த இடத்துலயும் ஒரு சிறிய தொய்வு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு சமூக நீதி, சமத்துவம், அதிகார மையம் எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு இயக்கம். பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டு பெர்சன்டேஜ விஜய் முடைக்கிறார். நம்ம உங்களுக்கு பாமக எப்படி அணிகளாக பிளந்து பிரிவுபட்டு ஒரு பிரிவினை இருக்கோ, அதே போன்று பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்று விஜயுடைய வருகை. அது திமுக அதிமுகவை எப்படி பாதிக்குதோ அதே போன்று இந்த கட்சியும் பாதிக்குது. சோ வட மாவட்டங்களை பொறுத்தவரை திமுக அதிமுக இந்த முறை சமபலத்தோடு மோததான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு பாமக ஒன்றிணைந்திருந்திருந்தால் அதிமுகவுக்கு கொஞ்சம் வலிமையாக தெரிந்திருக்கலாம். விசிக ஓட்டு சிதையாமல் இருந்திருந்தாலும் திமுகவுக்கு இளைஞர்கள் தரத்துல அதிகமா ஒர்க் பண்ணிக்கிறதே இன்னைக்கு டிஎம்கே தானே. அதிமுக என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணல. டிஎம்கே பாருங்க, உங்களுக்கு இளைஞர்கள் ஓட்டை ஈர்ப்பதற்காக பல வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்காங்க. இளைஞரணி மாநாட பாருங்க, திருவண்ணாமலையில நடத்தி காட்டுறாங்க, விருதுநகர்ல நடத்தி காட்டுறாங்க. சோ இளைஞர்கள் கூட்டம் அங்கதான் இருக்கு. ஆனா அந்த ஓட்டை தானே விஜய் ஈர்க்கிறார். சோ அப்ப அது எல்லாம் வைத்து பார்க்கிறப்போ ஒரு சமதளமான போட்டியை நோக்கிதான் வட மாவட்ட பெல்ட் நகரம். பட் தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை. தென் மாவட்டம் நிறைய சிக்கல்களை சந்திக்க போறாங்க ரெண்டு கட்சியுமே. பட் வட மாவட்டத்தை பொறுத்தவரை சமபலத்தோடு தான் மோதுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இப்ப வட மாவட்டத்தை பொறுத்தவரை வன்னிய சமூக மக்களும் பட்டியலின மக்களும் வந்து அதிக அளவுல இருக்காங்க. இப்ப வன்னிய சமூக மக்கள் வாக்குகளை பாமக பிரிக்கும். ஆனா இப்போ பாமக 2ஆக பிளவுபட்டதால பாமகனுடைய வாக்கு வங்கியுமே சிதறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஒருவேளை ராமதாஸ் பாமக திமுக கூடயோ இல்ல தாவிக கூடயோ போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா வன்னிய சமூக வாக்குகளுடைய வன்னிய சமூக மக்களுடைய வாக்குகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? எந்த கட்சிக்கும் முழுசாக போகாது. ஆமா, நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான சூழல் இருந்தாலும் என்னுடைய யூகம் சரியாக இருந்தா ராமதாஸ் அவர்கள் திமுகவை நோக்கி நகர மாட்டார். ஏன்னா அவருடைய அறிக்கைகள் நீங்க பார்க்கலாம். சமீப காலமா அவர் வந்து அண்மையில ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டி இருந்தார், கல்வி கட்டணத்தை ரத்து செய்வோம்னு சொன்னீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில. ஆனா நீங்க வந்து பட்டியல் சமூக இளைஞர்களுக்கான கல்வி கட்டணத்தை மட்டும்தான் ரத்து செஞ்சீங்க, அனைத்து சமூகத்திற்கான கல்வி கட்டணத்தை ரத்து செய்யல. அந்த அறிக்கை முக்கியமானது. நான் நிறைய அறிக்கை அவர் வெளியிட்டு இருக்கிறார் திமுகவுக்கு எதிராக. கடந்த ஒரு 10 நாட்களா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மின் கட்டணத்தை மாதந்தோறும் கணக்கிடல என்பது தொடங்கி பல அறிக்கைகள் வெளியிட்டு இருக்கிறார். பட் இந்த அறிக்கைக்குள்ள ஒரு செய்தி இருக்கு. ஏற்கனவே விசிக சொல்லிட்டு இருக்காங்க, ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தாருன்னா நாங்க அந்த கூட்டணிக்குள்ள தொடர முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவர் வந்து பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் ஒரு சலுகையை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு உரிமை குரல் எழுப்புறாரு. அப்ப அவர் சமூக நீதி சமத்துவம் என்கிற அடிப்படையில அவர் மீண்டும் ஒரு சமூக பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாருங்கிறத அது காட்டுது நமக்கு. அப்ப அவர் திமுகவோட போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று தாவேக்காவோட போறதுக்கும் அவருக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் தாவேக்காக்குள்ள இருந்தாலும் அவர் 3வது இடத்துல தானே இருக்காரு. அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, எத்தனை ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. இன்னைக்கும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அடுத்துதான் செங்கோட்டையன் இருக்காரு. சோ இன்னொன்னு ராமதாஸ் அவர்கள் அங்க போயிட்டு விஜயதான் முதல்வர் அப்படின்னு பிரச்சாரம் செய்ய முடியுமா, அந்த சூழல் இருக்குமா என்பதை கேள்விக்குறி. அதனால வந்து இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்காருன்னு நான் பாக்குறேன். 2 விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஒன்று, மோடி அவர்கள் கலந்துகிட்டார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம். அந்த கூட்டத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா மாம்பழம் படத்தை அன்புமணி கிட்ட வச்சு போட்டுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட அபிஷியல் வெப்சைட்ல அன்புமணி அவர்கள் கொடுத்த முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அழுத்தம் வரும். இந்த கட்சியை முழுக்க பாஜக அப்படியே அவர்கள் பக்கம் கொண்டு போயிருவாங்க, அவருக்கே கொடுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடி வருகிற பொழுது அவர் ஒன்றில் அமைதியாக இருந்தாங்க வேண்டும் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக வேண்டும். இந்த 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்க முடியும். இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் என்னன்னா, அவருக்கு 2 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கண்டிப்பா கொடுக்கணும். ஒருவர் அருள், இன்னொருவர் ஜி.கே. மணி. இந்த 2 பேருக்கும் சீட்டும் கொடுத்து ஓரளவிற்கு மரியாதையும் கொடுத்தா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தயாரா தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். பட் அன்புமணி பிடிவாதம் பிடிப்பார். பட் எந்த பிடிவாதத்தையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் மேல இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். அதனாலதான் உங்களுக்கு எடப்பாடியையும் டிடிவி தினகரனையுமே சேர்த்து வைக்க முடிஞ்சிருக்கல. சோ அந்த புள்ளியிலையும் அதை நம்ம அணுக வேண்டி இருக்கிறது. சார், அடுத்து இப்ப தென் மாவட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தோல்வி அடைந்ததற்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்பட்டது டிடிவி தினகரன் அந்த அதிமுகவிலிருந்து வெளியேறதுக்கு தான் காரணம்.
அந்த தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் வந்து பிரியறதுக்கு இது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. இப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறாரு. அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து வருவதற்கான சூழல் இருக்கா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க கடந்த தேர்தல்கள்ல தென் மாவட்டத்துல மொத்தம் 58 சட்டமன்ற தொகுதிகள் வருது. கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு திண்டுக்கல் தேனி வரை 58 சட்டமன்ற தொகுதிகள். அதுல கடந்த தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாவே ஜெயிச்சது அந்த அணியை சொன்னேன் 18 தான் ஜெயிச்சாங்க. அதுல பாஜக 2, அதிமுக 16. கடந்த முறை அதிமுகவுடைய தோல்விக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா டிடிவி தினகரன் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 21 தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளருடைய தோல்விக்கு காரணமா இருந்தார். நீங்க ஒரு காரைக்குடி போன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹச்ராஜா எடுத்து தோல்வியடைந்த ஓட்டை விட அமமுக எடுத்த ஓட்டு கூடுதல். அப்படி பாஜக தொகுதிகளையும் சேதப்படுத்தினார். அப்படி எல்லாம் சேர்த்துதான் ஒரு 21 தொகுதிகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை அவர் பறித்திருந்தார். இந்த சூழல்ல தான் இப்ப அதிமுக அமமுக இணைப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமமுகவோட அஜெண்டா என்ன? அந்த கட்சி எதையும் முன்னிலைப்படுத்துறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று திமுக எதிர்ப்பு. அது அதிமுகல இருந்து வர்றது. இயல்பாகவே அவர் டிடிவி தினகரன் திமுகவோடு உடன்பட முடியாது, எதிர்க்கிறார். இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பு. அப்ப அது வந்து ஒரு அனுதாபாலை. அதாவது ஒரு அந்த கட்சியில முக்குளத்தோர் சமூகம் வந்து டாமினேட் பண்ண ஒரு கட்சி. அந்த கட்சியில இருந்து சசிகலா ஓரங்கட்டப்படுறாரு, டிடிவி தினகரன் ஓரங்கட்டப்படுறாரு, அன்னைக்கு ஓபிஎஸ் ஓரங்கட்டப்படல, ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. இவங்க எல்லாம் ஓரங்கட்டப்படுறாங்களேன்னு ஒரு அனுதாபம் எழுந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான ஒரு கோபம். பிளஸ் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்தாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள உள்ளிட ஒதுக்கீடுல வன்னியருக்கு ஒரு 10.5 போகுதுன்னா அப்ப இவங்க முழுக்க முக்குளத்தோருக்கு எதிராக இருக்காங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டா புஷ் பண்ணப்பட்டுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் 21 தொகுதிகளை பறி கொடுத்தாங்க. பட் கிரவுண்ட்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணன்னு சொல்லிட்டாரு டிடிவி தினகரன். பொதுச் செயலாளர்னு கிரெடிட் கொடுத்துட்டாரு. எல்லா வகைகளையும் ஏற்றுக்கொண்டார். இதனுடைய வெளிப்பாடு எப்படியா மாறுதுன்னா கிரவுண்ட் ஜில்லாவில் இருந்தோம். அதிமுகவுக்கு லாபம் இதுல பெரிய லாபம். ஏன்னா நேற்று வரை உங்களை திட்டிட்டு இருக்காரு, இன்னைக்கு அணைச்சிட்டாரு, கை போட்டுக்கிட்டார். அதனால அதிமுகவுக்கு லாபம். அமமுக அப்படி இல்லை, ஒரு எதிர்ப்புல தானே முளைக்குது. நீங்க மதிமுகவுக்கு திமுக இருக்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து பாருங்க. ஒரு இடத்துல ஆட்சி மாற்றம் மதிமுகவால முடியும் நம்புறாங்க. மதிமுக நீங்க திமுக கிட்ட 2 சீட்டுக்கு போய் இருக்குல்ல, ஒரு 4 சீட்டு 2 சீட்டு பார்லிமெண்ட்டுக்கு அல்லது 1 சீட்டு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ராஜ்யசபா தாங்க போதுங்கிற மாதிரி வந்துருச்சுல. அப்ப அமமுக அப்படி இறங்கி போய் விட்டதாக கிரவுண்ட்ல தொண்டர்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கு. அதோட மிக முக்கியமா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 55,000 ஓட்டு கிட்ட எடுக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். 53,000 நினைக்கிறேன். அந்த ஓட்டு எடுத்து கோவில்பட்டியில் எடுக்கிறார். அந்த கோவில்பட்டியில அவர் அந்த ஓட்டு எடுக்கிறதுக்கு காரணம் மாணிக்கராஜான்னு ஒருத்தர். அவர் தான் அழைச்சிட்டு வர்றாரு இவரை. அந்த மாணிக்கராஜாவே இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாரு. அவரும் சில மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து திமுக பக்கம் நகர்ந்துட்டாங்க. சோ அப்ப கிரவுண்ட் ஜெல்லாக இன்னும் கிரவுண்ட் ஜெல்லானாதான் அதிமுகவுக்கு முழு பலனும் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இப்போ ஒரு நீங்க சவுத்தை பொறுத்தவரை அதிமுக ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. அந்த நிலையில இருந்து இப்ப மீண்டிருக்காங்க கொஞ்சம். எப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க, அதிமுக 58ல ஒரு 18 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க அந்த அலைன்ஸ்னா, இன்னைக்கு அவங்க கூட்டணியை பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில பட்டியல் சமூக ஓட்டுக்காக தேவேந்திர உளவியலாளர் சமூகம் இங்க கணிசமா இருக்காங்க. அந்த சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ல ஒருவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் இந்த கூட்டணிக்குள்ள இருக்காங்க. முக்குளத்தோர் சமூக மக்கள் தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்காங்க. அந்த சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா கடந்த காலங்களில் பார்க்கப்பட்ட டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு. பட் சசிகலாவோட நிலைப்பாடு என்ன? அந்த கேள்வி வருது இல்ல. சசிகலா அவர்களை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தானே ஒரு கட்சியினுடைய மாணவர் அணி செயலாளர் நாச்சியாருங்கிற அம்மாவை நீக்கவே செய்தார் டிடிவி தினகரன் அவர்கள். அப்ப சசிகலா எதிர்நிலைப்பாடு எடுத்தா, ஓபிஎஸ் பாய்லரா ஏதாவது முடிவு எடுத்தா, நிறைய சிக்கல்கள் இருக்கு அதிமுகக்குள்ள. இன்னுமே இந்த சிக்கல்கள்லாம் கலைகிற பொழுது தென் மாவட்டங்கள்ல அதிமுக கடந்த காலங்களோட கொஞ்சம் வலிமை பெற்றிருக்காங்க. அதுக்காண்டி பலம் பெற்றுட்டாங்கன்னு சொல்லல, கடந்த கால பலவீனங்களில் இருந்து கொஞ்சம் பலமா இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கிறேன். ஆனா இப்ப டிடிவி தினகரனுடைய வாக்கு வங்கியை பார்த்தோம் அப்படின்னா 2021 ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருந்தாரு. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கி குறையுது. அப்ப முக்குளத்தூர் வாக்கு வங்கி முழுசா அவருக்கு வந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா இல்ல. முக்குளத்தோர் ஓட்டு வங்கி வந்து அவர் ஈர்த்ததனுடைய காரணம் என்ன? 21ல அன்னைக்கு அவர் பாஜக எதிர்ப்பும் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அவர் பாஜக கூட்டணியிலே இல்ல, அவர் தனியால நிக்கிறாரு. அவர் மேல ஒரு அனுதாபம், சசிகலா அவர்கள் மீது இருந்த அனுதாபம். நீங்க 21 தேர்தலோட 19ல பாருங்க ஓட்டு சதவீதம் கூட. எனக்கு கணிப்பு கரெக்டா இருந்தா 5 போயிருந்தாரு. 21ல அது 2 குறையுது. கிட்டத்தட்ட 2019ல ஒரு பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு, ஒரு தனித்து விடப்பட்ட சூழல், ஒரு அனுதாபால எல்லாம் சின்னது 5% ஓட்டா கொண்டு போகுது. தமிழ்நாட்டுல 5% ஓட்டு என்பது ரொம்ப பெரிய. காங்கிரஸ் 2014ல தனித்திருந்து 4% ஓட்டு தான் எடுத்தாங்க. அதை விட அமமுக கூட ஓட்டு எடுத்தாங்க. பட் இப்பதான் முக்குளத்தோர் ஓட்டை வாங்குறதுல டிடிவி தினகரன் அவர்களுக்கு பல சவால்கள் இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பையும் ஒரு அமமுகவோட அடிநாதம், அதுல சமரசம் பண்ணிட்டீங்க.
அடுத்த சமரசம் பாஜக கூட தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு அங்கமா இருக்கக்கூடிய நீங்க தேர்தல்ல நான் போட்டியிடல அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு மிகப்பெரிய பலவீனம், பின்னடைவு. சோ அதனால முக்குளத்தோர் ஓட்டை இவர்கள் முழுதாக எடுத்துருவாங்க அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். முக்குளத்தோர் ஓட்டை முழுதாக எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஈக்குவலா தான் பிரியும். அது அதிமுக கொஞ்சம் கூடுதலாக வேண்டுபாடால் எடுக்கலாமே ஒழிய திமுகவுக்கும் போகும், கணிசமான அளவுக்கு போகும் அப்படின்னு தான் பாக்குறேன். இன்னொன்று தாவேக்கா இருக்கல இன்னொரு ஆப்ஷனா. நீங்க முக்குளத்தோர் ஓட்டு இருக்காங்க, அந்த ஓட்டு டிடிவியோட முடிவு தவறுன்னு நினைக்கிறாங்க, அல்லது டிடிவியோட அந்த நிலைப்பாடு வேண்டாம்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கும் போட மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு சாய்ஸா இன்னைக்கு இருக்குல்ல, டிவிக்கே இருக்குல்ல, சீமான் போன்றவர்கள் இருக்காங்கல்ல. சோ அதனால அதிமுக முழுதாக அறுவடை செய்துவிடும் என்பதுல உடன்பாடு இல்லை. ஆனா அட்டம் எடுக்கிறாங்களான்னா எடுக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மதுரையில இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா பெயரை சொல்ற நடவடிக்கை எடுப்போம், பாரத ரத்னா விருது வழங்கணும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு. அதே மாதிரி சொல்றாருல, நிறைய விஷயங்கள் பேசுறாருல. இப்ப சமீப காலமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சோ இதெல்லாம் வைத்து அவர்கள் ஓட்டை வாங்கி விடலாம் நினைக்கிறாங்க. இன்னொரு கோணம் நம்ம மறந்துடுறோம், நயினார் நாகேந்திரன் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே. பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் தானே. சோ இதெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அதிமுகவுக்கு அப்படின்னு நம்புறாங்க. பட் அது அவர்களுடைய நம்பிக்கை. முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இப்ப அதிமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நடுவுல தொகுதி பங்கீடு தொடர்பா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? அதாவது கொங்கு பகுதி இந்த சமூக மக்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில எல்லாம் யார் யாரும் நிறுத்துவாங்க அப்படின்றத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிச்சயமா இருக்கு. நீங்க அவர்கள் தொகுதி பங்கீடு என்பதை விட தொகுதியை பற்றி பேசுகிற பொழுதே பிரச்சனை வரும். ஏன்னா கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் 20 சீட்டோடு அடக்கி விட்டார் பாஜகவை. கடந்த தேர்தலில் அவர்கள் மத்தியில் ஆளுங்கட்சி தான், இப்பவும் ஆளுங்கட்சி தான். மாநிலத்திலும் அப்பொழுது அதிமுக ஆண்டு கொண்டிருந்தது. நீங்க இந்த சூழலை அப்படியே பொருத்தி பாருங்களேன். 2011 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் அங்கு மத்தியில ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை கீழே அலுவலகத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல மாடியில ரெய்டு நடத்தி 63 சீட்டுகளை வாங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. 1ல 2ல 63 சீட்டு. ஆனா அதிமுகவினுடைய கடந்த கால ஆட்சியில 2021 சட்டமன்ற தேர்தல்ல வெறும் 20 சீட்டோடு அடக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த தேர்தலுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. நீங்க வெறும் 20 சீட்டு வாங்குறதுக்காண்டியா சும்மா சண்டை போட்டு முண்டு மோதி கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்குள்ள பாஜக கொண்டு வர்றாங்க. இவ்வளவு முரண்ல இருந்த பாமகவை அன்புமணி அவர்களிடம் பியூஷ் கோயல் பேசுறாரு. சோ அப்ப பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு வேறொன்றாக இருக்கிறது. கூட்டணி ஆட்சி என்கிற அஸ்திரம் இருக்கு, கூடுதல் சீட்டு என்கிற அஸ்திரம் இருக்கு. அதனால நீங்க தொகுதி பங்கீடுல பிரச்சனை வருமானு கேக்குறீங்க, எந்த தொகுதிகள் என்று தேர்ந்தெடுக்கிறதுல பிரச்சனை வருமானு கேக்குறீங்க. அது இரண்டாவது நிலை. நீங்க ஒரு சிட்டிங்க உட்கார்ந்து தொகுதியை முடிவு செய்யறதுலேயே பெரிய பிரச்சனைகள் வந்துடும் நான் பாக்குறேன். எத்தனை தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்வதிலேயே கடுமையான பிரச்சனைகள், குழப்பங்கள் பல கட்டங்கள்ல வரும். பட் ஆனா இயல்பாகவே இந்த அழுத்தத்தால இந்த கூட்டணி தான். அதனால இந்த கூட்டணி அழுத்தத்தால அவங்க பிரிஞ்சிருவாங்க, அதுல பிரச்சனை வருமானா வராது. பட் திமுக அப்படி இல்லை, அவங்களுக்கும் இனிமேல் தான் பல நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த தென் மாவட்டத்தை பொறுத்தவரை முக்குளத்தோர் சமூக வாக்குகள் இருக்கு, இன்னொரு பக்கம் தேவேந்திர குல அவங்க அந்த மக்களுடைய வாக்குகள் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு என்டிஏ கூட்டணி அவங்களுக்குள்ள சில முகங்களை வச்சிருக்காங்க. அதே போல திமுகவுல வச்சிருக்காங்க இந்த சமூக வாக்குகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக. இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போது அமைச்சர் பதவிகளில் இருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, அங்க விசிகா இருக்கு அப்படிங்கிறத ஒரு வலுவாக நினைக்கிறாங்க. பட் விசிகாவை விட தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சிக்கும் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி கட்சிக்கும் தான் ஓரளவு அடித்தளம் வலுவாக இருக்கும். நீங்க பாமக விசிகாவை பொறுத்தவரை வட மாவட்டங்கள்ல ரொம்ப வலுவாக இருப்பாங்க. தென் மாவட்டங்கள்ல இப்பொழுதும் அவர்கள் வலுவாக இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு மறுத்தறிச்சல. பட் அவர்களை விட கம்பேரிவா நம்ம பண்ணணும்னா ஜான் பாண்டியன் கட்சியோ அல்லது ஒரு புதிய தமிழர் கிருஷ்ணசாமி கட்சியோ கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. சோ அந்த இடம் கிருஷ்ணசாமி இன்னும் வெளியில தான் இருக்காரு, எந்த கூட்டணிக்குள்ளும் இன்னும் உறுதி செய்யல. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் பலம் பெறும். ஒன்று. இன்னொன்று, நீங்க இதை பத்தி கேக்குறீங்க, திமுகவை பற்றி நீங்க கேக்குறப்ப அங்க முக்குளத்தோர் ஓட்டுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய சுரேஷ் தேவர் போன்றவர்கள் அவரோட இருக்காங்க. அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பிரிவுகளாக இருக்கு. அதுல ஒரு பிரிவு ஏற்கனவே அதிமுகவோட இருக்காங்க, இன்னொரு பிரிவுல தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் போன்றவர்கள் இருக்காங்க. அவர்லாம் இன்னைக்கு திமுக கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு. சோ அந்த மாதிரியான நபர்களுக்கு ஏதாவது ஒரு முன்னுரிமை அவர்கள் கொடுக்க போற பட்சத்துல தென் மாவட்டம் முழுவதுக்குமான முக்குளத்தோர் மத்தியில அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா நாங்குநேரி தொகுதி இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் தொகுதி இருக்கு. இது போன்ற இடங்கள்ல ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கான ஒரு அடித்தளம் இருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் என்பது ஒரு முக்குளத்தோர் சமூக மக்களோட ஒரு நிறைய பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு தொகுதியா தான் இருக்கு. இங்க நாங்குநேரிலாம் எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தேர்தலையும் சுயேட்சையா நின்னாலும் அது யாரு வேட்பாளர்னே தெரியாம ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு 20,000 ஓட்டா குத்துவாங்க.
சோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவர்கள் கொஞ்சம் திமுகவோட கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. இன்னொன்று பட்டியல் சமூக வாக்குகள் நீங்க கேட்டீங்க. அதுலதான் நிறைய சிக்கல்கள் இவர்களுக்கு இருக்கு திமுகவுக்கு. காரணம் என்னன்னா அதற்கான முகங்கள் அப்படிங்கிறவங்க தென் மாவட்டங்கள்ல அந்த கட்சியில் குறைவு இருந்தாலும் கூட மிக மிக முக்கியமா வேங்கை வயல் பிரச்சனை இருக்கு, சவால்கள் நிறைய இருக்குங்க. வேங்கை வயல் விவகாரம் இருக்கு, பல விவகாரங்கள் இருக்கு அவர்களுக்கு. கவின் படுகொலை இருக்கு, ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை கிடப்புல இருக்கு. இன்னொன்று பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள்ல பெரும்பகுதியை விஜய் தான் ஈர்க்கவும் செய்கிறார். அதை பார்க்க முடியுது கிரவுண்ட்ல. நம்ம பார்க்காத ஒன்று சொல்லல, கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. விஜய் அபரிமிதமாக ஈர்க்கிறார். பட் அதனாலேயே விஜய் ஜெயிச்சிருவாருன்னா ஜெயிக்கலாம் முடியாது. அவர் ஈர்க்கிறார், அவ்வளவுதான். அவர் ஒரு 18% 15% எடுப்பாருன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு கணக்கு. அந்த கணக்குலதான் அதெல்லாம் உள்ள வருது. சோ அப்ப திமுகவுக்கு பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டுகளை வாங்கணும்னா 2 காரணங்கள் இருக்க முடியும். அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை இது போன்ற விஷயங்கள் பேசுறதுனால இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி தானே ஒழிய, நீங்க பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா சோசியல் இன்ஜினியரிங் நம்ம சொல்லுவோம், சமூக பொறியியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமூக பொறியியல் பண்றது அப்படிங்கிறது வல்லவர் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு வருது. நீங்க கரெக்டா தென் மாவட்டங்களை கண்ண மூடி நான் யோசிச்சு பாக்குறேன். நீங்க நாடார் பிரதிநிதித்துவம் வேணும், நாடார்கள் கணிசமா இருக்காங்க. சரத்குமாரை கட்சிக்குள்ள இணைத்து விட்டார்கள். ஒரு கட்சியவே கலைத்து விட்டு சரத்குமாரைக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரத்குமார் இன்னைக்கு அங்க இருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, பொன்ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இருக்காங்க. அது நாடார் சமூக ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு வேணும், தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு வேணும். ஜான் பாண்டியன் உள்ள வந்துட்டாரு. முக்குளத்தோர் ஓட்டு வேணும், பிளவுபட்டு இருந்தால் பாஜகவால் வெற்றி பெற முடியாது. டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டாரு. இங்க தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவராகவும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் வச்சிருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல பாஜக அதிக தொகுதியிலே குறி வைக்கிறாங்க. அதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவு மெனக்கட்டு ஒரு பிளவுபட்ட அதிமுகவை ஒன்று சேர்ப்பது, சமூகங்கள் அடிப்படையில் அவர்களை கட்டமைப்பது போன்ற பல விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. சோ பாஜக இந்த முறை கூட்டணிக்குள் இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல திமுக அதிமுக இடையில ஒரு சின்ன மைலேஜ் வித்தியாசம் தான் இருக்கும். போன தடவை 40 தொகுதி லீடிங். நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், 58 தொகுதி தென் மாவட்டத்துல, 18 தொகுதி தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், 40 தொகுதி திமுக கூட்டணி இங்கேயே லீடிங் போயிட்டாங்க. பட் இந்த முறை அந்த அளவுக்கு இருக்காது களம். கொஞ்சம் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் இந்த முறை கொஞ்சம் கூட கூடுதல் தொகுதிகளை பெறுவாங்க அப்படிங்கறத தான் பாக்குறேன். ஆனா இப்ப திமுக பொறுத்தவரை இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 இந்த தென் மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்கள நம்ம பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தென் மாவட்டங்களை சேர்ந்த ஒரு 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க. அதுல மதுரையிலிருந்து PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு, மதுரை கிழக்குல இருந்து P மூர்த்தி அவர்களுக்கு, திண்டுக்கல்ல இருந்து I பெரியசாமி சக்கரபாணிக்கு, விருதுநகர்ல இருந்து தங்கம் தென்னர் சாத்தூர் ராமச்சந்திரன், ராமநாதபுரத்துல ராஜகண்ணன், இப்ப எல்லாருக்கும் இந்த மாவட்டத்துல இருந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப நம்ம சமூகத்துல இருந்து இவங்க அமைச்சர் பதவியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த சமூக வாக்குகள் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இல்ல. சமூக வாக்குகள் இவங்க அமைச்சரானாலே கன்வெர்ட் ஆயிருமா? அமைச்சர் அவர்களுக்காக செயல்பட்டால் தானே கன்வெர்ட் ஆகும். அமைச்சர் அந்த மக்களுக்காக, அந்த மக்களின் குரலாக அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் செய்து கொடுத்து அவர்களோட களத்துல நின்றுக்கணும்ல. நீங்க கேட்டதை போல தென் மாவட்டங்கள் மட்டுமே நீங்க அவ்வளவு குறிப்பிட்டீங்க. இன்னும் இருக்கு. இங்க கன்னியாகுமரியில மனோ தங்கராஜ் அமைச்சர், தூத்துக்குடியில 2 அமைச்சர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சர், கீதா ஜீவன் ஒரு அமைச்சர்னு இப்படி சபாநாயகர் அப்பாவும் இங்கதான் இருக்காரு. சோ இதெல்லாம் நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு. இப்ப நீங்க சபாநாயகர் தொகுதி நம்ம சொல்லலாம், கண்ணை மட்டும் சொல்லலாம். சபாநாயகர் தொகுதி, சபாநாயகர் என்னங்க சபையவே வழி நடத்துறாரு. தொகுதிக்குள்ள போய் பார்த்தா தெரியுது. கனிம வள லாரிகளால அதிகமான அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதிகமான மரணங்கள் நடக்குது. கனிம வளம் தொடர்பா பல விஷயங்கள் அங்க தொடர்ந்து பிரச்சனையில இருக்கு. சோ அப்ப இவருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு வலுவான டீமே உள்ள வேலை செய்யறாங்க. இன்னொன்னு இந்த அமைச்சர்களுக்கு தொகுதிகளை அமைச்சர் தொகுதி அமைச்சர் ஜெயிக்கணும்னு வேலை பார்ப்பாங்களான்னு கேட்டா அதுவே ஒரு கேள்விக்குறிதான். நம்ம KKSSR சொன்னீங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க பிறகு அந்த தரவுகளை எடுத்து பாருங்க, தெரியும். KKSSR அவர்களுடைய தொகுதி, அமைச்சர்கள் தொகுதின்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா நினைவுல இருந்து சொல்றேன் டக்குன்னு. KKSSR அவர்களுக்கு அருப்புக்கோட்டை தொகுதி. அந்த அருப்புக்கோட்டை தொகுதியை நீங்க ஒரு முன்னுதாரணமா எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த அருப்புக்கோட்டையில கடந்த தேர்தல்ல தேமுதிக வேட்பாளர் நின்னார்ல விஜயபிரபாகரன், மினிஸ்டர் சட்டமன்ற தொகுதியா நான் ஒப்பிட்டு பாக்குறேன். இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில அமைச்சர் தொகுதிங்கிற ஒரு தொகுதியை எடுத்துட்டு வரேன். அந்த சட்டமன்ற தொகுதியை எடுத்து பார்த்தாலே 12,000 ஓட்டு லீடிங். யாரு? தேமுதிக விஜயபிரபாகரன். அந்த தொகுதியில பாஜக எடுத்த ஓட்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 24,000 ஓட்டு. இது ரெண்டையும் கூட்டுங்க, 36,000 ஓட்டு லீடிங். கிட்டத்தட்ட 36,000 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவான பின்பு தேமுதிக யாரு கூட போறாங்க நமக்கு தெரியாது, அது தனி கதை. பட் அமைச்சர் தொகுதிகளுடைய நிலவரத்தை நான் சொல்றேன். அமைச்சர் தொகுதி அப்படின்னு நம்ம பேசுறோம், அமைச்சர்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் வாங்குறோம். பட் KKSSR ரொம்ப சீனியர். கிட்டத்தட்ட முதல்வர் சொன்னார், விருதுநகர்ல நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டுல ஒரு மனிதர் 25 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்திருக்காருன்னா அது இவர் தான் பாராட்டினார். அவ்வளவு பெரிய நல்ல மனிதரும் கூட, நல்ல ஆற்றல், செயல் வீரர். வயது என்பது ஒரு எண்ணிக்கை தான், ஜஸ்ட் நம்பர்.
அதுக்கு இதுக்கும் உடல் உழைப்புக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு தீவிரமா களப்பணியாற்றக்கூடியவர். அவருடைய தொகுதியை நான் முன்னுதாரணமா எடுத்தேன்னா கூட அருப்புக்கோட்டையில 12,000 ஓட்டு தேமுதிக லீடிங் 2024. பாஜக எடுத்தது 24,000 ஓட்டு, 36,000 ஓட்டு லீடிங். நீங்க திருச்சுள்ளியில தங்கம் தென்னரசு எடுத்தீங்கன்னா அங்க அவருக்கு எதிரிகள் கிடையாது. அந்த தேர்தலையுமே திருச்சுள்ளி தான் லீடிங்ல இருந்தாங்க. நீங்க கன்னியாகுமரி மனோ தங்கராஜ் அவருடைய தொகுதி எடுத்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அடிப்படையில நிறைய விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட அவருக்கு எதிராக வலுவான டீமும் கட்சிக்குள்ள இருக்காங்க. நிறைய பேர் எதிராக வேலை செய்யறவங்க இருக்காங்க. பிளஸ் அவருக்கு எதிராக சீட்டு கேட்கறவங்களும் பல பேர் ஆக்டிவா செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க. அவரோடையும் ஆக்டிவா செயல்படுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் மினிஸ்டர் கொடுத்துட்டோம், மினிஸ்டர் கொடுத்ததுனாலேயே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க என்பது நம்ம சொல்லிட முடியாது. பட் தென் மாவட்டங்களுக்கான பிரதிநிதித்துவம், மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்பது இயல்பாகவே எல்லா கட்சிகளும் செய்யறது. அது அதிமுக இருக்கும்போது செஞ்சாங்க. நீங்க இன்னொன்னு முக்குளத்தூர் ரோட்டை பத்தி பேசும்போது சொன்னீங்கல்ல, அதிமுக நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நீங்க மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் OPS அவர்களை நீக்கணும் என்பது அந்த இடத்தினுடைய பொருளாளர் பதவியை இன்னொரு முக்குளத்தை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் தான் கொடுத்தாங்க. எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டார் OPS. அதை எடுத்து அப்படியே RB உதயகுமார் கையில தான் கொடுத்தாங்க. 2024 எங்க முக்குளத்தூர் ஓட்டா போட்டாங்க. அதனால மக்கள் கிட்ட ஒரு அலை வரும், ஒரு அதிருப்தி அலையா இருக்கும் அல்லது ஒரு பாசிட்டிவ் அலையா இருக்கும். அதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது அப்படின்னு பாக்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்துல 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல போன முறை அதிமுக 1 வெற்றி பெற்றது. ராமநாதபுரத்துல 4 சட்டமன்ற தொகுதியில 1 வெற்றி பெறல. தூத்துக்குடியில 6 சட்டமன்ற தொகுதியில 1, தென்காசியில 2. இந்த மாதிரி ரொம்ப குறைவாக அதிமுக ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த மாவட்டத்துல. இதுக்கு என்ன தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது அமமுக தான் காரணம். நீங்க அமமுக தனித்து தேர்தலை சந்திச்சாங்க. அதுல நீங்க தென்காசி இப்ப நீங்க கையில ஒரு முடிவு வச்சிருக்கீங்க. அதனால நான் சொன்னேன், தென்காசி பாருங்க 550 600 200 ஓட்டுக்குள்ளதான் தோத்துருப்பாங்க அதிமுக. பட் அங்க அமமுக 10,000 ஓட்டு எடுத்திருந்துச்சு அந்த தென்காசி மட்டுமே. நீங்க சொன்ன அந்த தொகுதிக்குள்ள இருந்து வரேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 21 தொகுதிகள்ல அமமுக வெற்றியை பறிச்சுன்னு சொல்றாங்க. அதுல பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் தான். நீங்க கன்னியாகுமரியை விட்டுட்டு பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் வாக்கு வங்கி பெறுவாரு அப்படின்றது எடுத்துக்கலாம். ஆனா அதுக்குள்ள மறவர், கள்ளர், அகமுடியார் இந்த சமூகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஓட்டெல்லாம் யாருக்கும் கண்டுட்டாங்க இல்ல. அவங்க நீங்க கள்ளர், மறவர், அகமுடையர் என்கிற பார்வையை கடந்த 2021 தேர்தல்ல முக்குளத்தோர்ல ஒருவராக தான் அவரை பார்த்தாங்க. அதனால அப்படிதான் அது போலரைசேஷன் ஆச்சு ஒழிய அதுல உட்பிரிவுகளா பார்க்கல. கல்லருக்கு ஓட்டா, மறவர் ஓட்டா என்பதாக பார்க்கல. இப்ப கல்லர்னால அவருக்கு மறவர்கள் போடல, மறவர்னால அகமுடையார் போடல அப்படிங்கிற பார்வை இல்ல கடந்த தேர்தல்ல. சோ இந்த தேர்தல்லையுமே உங்களுக்கு டிடிவி தினகரன் இணைந்து விட்டார். அதனால அதுதான் நான் மீண்டும் சொல்றேன், டிடிவி வந்துட்டாருங்கிறதுனாலயே அதிமுக வலிமை பெற்றுச்சு, அமமுக கிரவுண்ட்ல ஜெல்லாயிருச்சு அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. ஏன்னா அது எடப்பாடி எதிர்ப்பு, ஒரு சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியா நினைத்து அவர்கள் போட்ட ஓட்டுதான் அது. அதனால அது அப்படியே முழுசா ஜெல்லாகாது. இந்த தேர்தலையும் அதை வாங்குறதுல சிக்கல் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், அந்த சமூக இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில தாவேக்கா உள்ள போயிடணும். இதனால நீங்க அவங்க திமுகவுக்கும் போட மாட்டாங்க, அதிமுக போறதுலேயே உடன்பாடு இல்ல. டிடிவி தினகரன் பெரிய மாஸ் லீடரா பார்த்தாங்க, அவர் போய் அண்ணன்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர்ன்ட்டாரு. டிடிவி தினகரன் அவர்கள் ஒண்ணு செஞ்சிருக்கணுங்க, கீழே கிரவுண்ட்ல ஜெல் பண்ணிட்டு மேல போயிருக்கணும். பட் அவர் கிரவுண்ட்ல ஜெல் பண்ணாமலே மேல ஜெல் ஆயிட்டார். அந்த இடம் தான் ஒரு பலவீனமான இடம் அப்படின்னு பாக்குறேன். சோ அதனால ஜாதி அடிப்படையில் ஓட்டு இருக்கும். பட் அதை மீறி அது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் 2-3 முறை பிரதமர் வருகிற பொழுது, அமித்ஷா வருகிற பொழுது கொஞ்சம் கிரவுண்ட்ல மாற்றம் வரலாம் அப்படின்னு பாக்குறேன். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். பல்வேறு கட்சிகள். ரொம்ப நன்றி.